ஹலோ, வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ளோட் ஸ்விட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோட் ஸ்விட்ச்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ளோட் ஸ்விட்ச்ன்றது பார்க்க ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். அது டேங்க்கில் ஒரு பர்டிகுலர் லெவலில் தொங்க விட்ருப்பாங்க. எப்போ வாட்டர் வந்து அந்த பாலை டச் ஆகி அந்த பால் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அந்த ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ளோட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இந்த ஃப்ளோட் ஸ்விட்சை எப்படி ஒரு ஜெம்ஸ் பாலை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜெம்ஸ் பால் எடுத்துக்கலாம். அது இந்த பாலை வந்து இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த பாலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மெட்டல் ஷீட்டை இந்த மாதிரி பால்குள்ளே வைங்க. வெளியில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஷீட் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க, அது தேவையில்லை. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு உடஞ்சி போன ஒரு சின்ன டாய் கார்லேருந்து அதோட சாஃப்ட்டு அதோட கியர்லாம் இருக்க மாதிரி ஒன்று அந்த வீலோடு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நான் எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் இருக்க அந்த கியரை மட்டும் அந்த பாலோட சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைடு எக்ஸ்ட்ராவாக நீட்டிக்கிட்டு இருக்குது அந்த சாஃப்ட்டு. ஸோ அந்த சாஃப்ட்டு ஃபுல்லாக தனியாக வெட்டிடலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. எக்ஸ்ட்ரா அந்த சாஃப்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அந்த சாஃப்ட்டையும் அந்த கியரையும் நான் அந்த பாலோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆதான்னு பார்க்குறேன். எனக்கு அப்படி மூவ் ஆகலை. அந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்குது. அது வந்து தட்டுது பாலோட வால்ஸில். ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிளாஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 சின்ன வயர் எடுத்துக்கலாம். அந்த 2 சின்ன வயரை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த மெட்டல் ஷீட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அந்த 2 மெட்டல் ஷீட்டில் நம்ம எந்த இடத்துல சால்ட்ரிங் லெட்டு வைக்கிறோமோ அந்த இடத்த நல்லா தேய்ச்சிடணும் உப்புத்தாள் வச்சு. இல்லைன்னா நீங்கள் சும்மா அப்படியே வச்சிங்கன்னா அந்த லெட்டே பிடிக்காது. நல்லா தேய்ச்சிட்டு அந்த இடத்த அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லெட்டை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம். நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா அந்த இடத்துல லெட்டே பிடிக்காது. இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கியர் எடுத்துக்கோங்க. இந்த கியரை அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. எதுக்கு நான் அந்த கியர் எடுத்துருக்கேன்னா, நம்ம அந்த சாஃப்ட்டை நம்ம அந்த பாலோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, சும்மா அதை வைக்க முடியாது. ஸோ ஏதாச்சும் பிடிமான மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த கியரு. இப்போ நம்ம அதை எடுத்து அந்த பாலோட டாப்பில் வச்சு அந்த 2 சைடு நம்ம நல்லா ஒட்டிட்டோன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும், கீழே விழாது. இந்த மாதிரி வச்சு 2 சைடும் ஒட்டிட்டோன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும். இப்போ அந்த சின்ன மெட்டல் பீஸை நம்ம அந்த சாஃப்ட்டோட அந்த நடுவில் அந்த சின்ன பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடணும். அந்த நடுவில் இருக்க மெட்டல் ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகணும். எப்படின்னா, அந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் ஷீட் கீழே இருக்கணும். அதே அந்த பால் வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னா அந்த மெட்டல் ஷீட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சால்ட்ரு பண்ணியிருக்க வயரோட ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வயர் எந்த சைடு பிடிச்சி இழுக்குதோ அந்த சைடு தான் அந்த மெட்டல் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வேறு ஐடியா பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சீட்டில் நம்ம சால்ட்ரு பண்ணியிருந்த வயர் இருக்குல்ல, ப்ளூ கலர் வயர், அதை நான் எடுத்து அந்த சாஃப்ட்டில் சால்ட்ரு பண்ணிட்டேன்.
அதில் இன்னொரு ரெட் கலர் ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வயர் எடுத்து, அந்த ரெட் கலர் வயர் எடுத்து அதை நான் இந்த மெட்டல் சீட்டில் இப்போ நான் சால்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நட் எடுத்துக்கோங்க. அதை அந்த மெட்டல் சீட்டோட டிப்பில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. எதுக்காகனா கொஞ்சம் அந்த டிப்பில் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வுட் பீஸ் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பாலில் எந்த சைடு அந்த மெட்டல் சீட்டை வைக்கிறோமோ அந்த பக்கம் இந்த வுட் பீஸை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த மெட்டல் சீட்டை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அந்த வுட் பீஸை நல்லா க்ளூ வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய மெட்டல் சீட் எடுத்து அந்த வுட்டு மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்டையும் உள்ளே வச்சு 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த பால் வந்து ரோல் ஆச்சுன்னா அந்த மெட்டல் சீட்டோட போய் டச் ஆகுதான்னு. சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த பாலோட கேப்பில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த 2 வயரையும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த பால் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அகைன் நம்ம வந்து திருப்பி செக் பண்ணலாம். அந்த பால் வந்து ரோல் ஆனால் நம்மளுக்கு வந்து 2 பிளேட்டும் டச் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ரோல் ஆனால் நமக்கு வந்து நல்லா டச் ஆகுது. கேப் இல்லாமல் நல்லா க்ளூ வச்சு நல்லா அந்த வயர்லாம் நல்லா ஒட்டிடுங்க சுற்றி. ஏன்னா கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும். இப்போ நம்ம தண்ணியில் அந்த பாலை போட்டு எப்படி மிதக்குதான்னு பார்க்கலாம். மிதக்கும் போது நான் ஸ்விட்ச் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் அந்த 2 வயரை அந்த மல்டிமீட்டரோட அந்த 2 ப்ரோப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை பஸர் மோடில் வச்சுட்டேன். இப்போது நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் நான் அந்த பாலை போட போகிறேன். போட்டால் நல்லா ஃப்ளோட் ஆகுதா, அந்த 2 பிளேட்டும் நல்லா டச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த பாலை போடுறேன். எனக்கு போட்டோன்னே எனக்கு வந்து அந்த பிளேட் வந்து டச் ஆகுது. டச் ஆனோன்னே எனக்கு அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகுது. இந்த டேங்க்கில் இருக்க வயர் என்ன வயர்னா வாட்டர் ஓவர்ஃப்ளோ அலாரம் நான் வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அலாரம் எப்படி பண்ணுறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த வயரை சும்மா ஒரு ஃபியூஸ் பிளக்கில் நான் மாட்டி போட்டிருக்கேன் உள்ளே. பாருங்கள் எவ்வளோ துருப்பிடிச்சி போயிருக்குன்னு. இல்லை துருப்பிடிச்சிருச்சுன்னா அதோட கண்டினியூட்டிலாம் கட் ஆகிடும், நம்மளுக்கு அலாரமே அடிக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த ஃப்ளோட் சுவிட்சை மாற்றிட்டா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நான் அந்த வயரில் வந்து நான் அந்த ஃப்ளோட் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த லெவல் தேவையோ அந்த லெவலில் வந்து இந்த ஸ்விட்சை தொங்க விட்டுட்டு நான் இப்போ மோட்ரு ஆன் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி வந்து டேங்க்கில் வந்து நிறையுது. எப்போ வந்து அந்த பாலை வந்து டச் ஆகி அந்த பால் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அந்த ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். ஸ்விட்ச் ஆன் ஆனோடனே கீழே வந்து பஸர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பால் வந்து வாட்டர் டச் ஆகி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளோட் ஆனோடனே ஸ்விட்சும் ஆன் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆன் ஆனோடனே கீழே பஸரும் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.